சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனலில் விசேஷமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாவசு வருடத்திலே வரக்கூடிய ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான முழுமையான பலன்களை பார்ப்போங்க. அதாவது இந்த ஆனி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025 இந்த குறிப்பிட்ட கால அளவுகளில் இருக்கிறது தான் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு 3ஆம் பாவத்திலே சூரிய பகவானும் அதே போல் புத பகவான் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அப்படி இருக்குது. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கால புருட தத்துவத்தில் 5ஆம் பாவத்தில் செல்கிறாரு. ஜென்மஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் 11ல் சனி ராகு ஆகிய கிரகங்களும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 22ஆம் தேதி கடகராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் ஜூன் மாதம் 29ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பெயர்ச்சி ஆகிறார் இல்லைங்களா 22ஆம் தேதி. அந்த 22ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய புத பகவான் ஜூலை மாதம் 3ஆம் தேதி கவனித்தோம் அப்படின்னா அவர் பின்னோக்கி வரக்கூடிய நிலைக்கு மாறுகிறார். அதுக்கு ரெட்ரோகிரேட் பொசிஷன் அப்படின்னு பேர். அப்படின்னு அவருடைய தன்மைகள் மாறுது. இதுதான் இந்த மாதத்தினுடைய முழுமையான கிரக பாதச்சாரமாக அமையுது. அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது குறிப்பாக கவனிச்சிங்கன்னா நிறைய சுப முகூர்த்தங்கள் இருக்குங்க இந்த மாதத்தில். குறிப்பாக இந்த ஆணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் கல்யாணம் செய்வதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதே போல் ஜூலை மாதம் 2ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 13, 14, 16 ஆகிய தேதிகள் எல்லாமே நல்ல சுப முகூர்த்தமான தினங்களாக அமையுது. அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ராசிக்கு என்ன பலன், என்னென்ன சாமியை கும்பிடணும், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். தெளிவாக கேளுங்க. கடகராசி ஆகியவங்களுக்கு இந்த விசுவாவசு வருஷம் ஆனி மாதத்திற்கு உண்டான பலன்களை விரிவாக கேளுங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான மாதமாக கடகராசிக்காரங்களுக்கு வருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதை கவனித்தோம் இல்லைங்களா. அஷ்டம சனி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அஷ்டம சனி தான். மார்ச் மாதம் 2026 6ஆம் தேதி தான் இந்த அஷ்டம சனி விலகுது கடகராசிக்காரங்களுக்கு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன, எதில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் கவனிங்க. முதல்ல இந்த மாதம், அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். அந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு 5ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் உடையவர். 5ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் செல்லுவது யோகம். 5ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் செல்வது ஒரு பெரிய யோகம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சம்பள உயர்வு ஏற்படும். நல்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல பொறுப்பில் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஆனால் சம்பளம் உயரலை அப்படின்னா நினச்சிட்டு இருந்தால் சம்பள உயர்வு ஏற்படும். இல்லைங்க, நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், ஆனால் இது ஒரு சாஸ்வதமான வேலை இல்லை, இது ஒரு டெம்பரவரியான ஜாப், எனக்கு ஒரு பர்மனண்ட் ஜாப் வேணும், அல்லது எனக்கு ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வான நிம்மதியான அமைதியான திருப்தியான சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வேலை வேணும். அல்ல எனக்கு வேலையே இல்லைங்க, எனக்கு ஒரு மன திருப்திக்கு ஒரு வேலை கிடைச்சா கூட போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி சொன்ன கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் மனசில் என்ன அவா இருக்கோ அந்த அவாப்படியே உங்களுடைய மன சந்தோஷப்படியே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். எதனாலன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே செல்வதனால். 10ஆம் இடம்ங்கிறது ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர். ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நபர் எதை வேலை செய்து அவருடைய வாழ்க்கை ஜீவிதத்தை அவர் நடத்துவார், எது அவருக்கு சாதகமாக இருக்கும், எது எல்லாம் பாதகமாக இருக்கும் ஜீவனம் செய்வதில் அப்படிங்கிறதை கொடுக்கக்கூடியதான் 10ஆம் பாவம். அதனால தான் அதற்கு ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இன்னொரு முக்கியமானதுன்னா கேத்துவும் இருக்கார். அதனால்
வெளிநாடு செல்ல வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய கடகராசிக்காரங்க வெளிநாடு போவீங்க. இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கேன், நான் இன்னும் ஒரு நல்ல உயர்வான ஒரு இடத்துக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வெளிநாட்டுக்கு மாறக்கூடிய அமைப்பையும் ஏற்படும். உங்களுக்கு எந்த நாட்டில் இருக்கீங்களோ அதுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த போகிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மறைய போகிறார். இந்த 6ஆம் அதிபதிங்க கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான், அவர் 12ல் போகிறது நல்லது. பல தடவை இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 12ல் குரு மறையிறது நல்லது. இருந்தாலும் கூட இன்னும் நல்லது என்னன்னா, அந்த சூரியனும் 12ல் குருவை அஸ்தமிக்க வைத்து விடுகிறார். குரு அஸ்தமனம் ஆகுது. இந்த குரு அஸ்தமன காலம் அப்படிங்கிறதுனால கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரப்போகுது. பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் ஏற்பட போகுது. குடும்பத்திலே நல்ல சந்தோஷங்கள் ஏற்பட போகுது. அதனால் கடகராசிக்காரங்களை கவனிச்சிங்கன்னா அற்புதமான சூழ்நிலைகளை எல்லாம் நிகழ்த்த போகிறீங்க கடகராசிக்காரங்க. அடுத்ததாக முக்கியமானது என்ன அப்படின்னா, அஷ்டம சனி. சனியும் ராகுவும் சேர்ந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் செல்வதனாலே மன கஷ்டங்கள் கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சில பிராணிகளினால் சில உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் செல்லக்குட்டி வளர்க்குறீங்க, செல்ல பிராணிகள், நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராணியை வீட்டில் வளர்த்துட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய பிராணிகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துலையோ ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அவங்களால உங்களுக்கு சில இம்சையோ அல்லது அவங்களுக்கு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனையோ கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முதல்ல புதன் மாறுறார். கடகராசிக்கு ஜென்மஸ்தானத்துக்கு வரார். 22ஆம் தேதி ஜூன் மாதம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு குரு வரார். உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு மன்னிச்சுங்க புதன் வராரு. இந்த புதன் வர்றது நன்மையா தீமையா, இதை எப்படி கையாளணும், என்ன விஷயம்னு கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. முதல் விஷயம், ஜென்மஸ்தானத்திற்கு 12ஆம் அதிபதி வர்றதுனால கையில் பொருளாதார தேக்க நிலைகள் ஏற்பட்டிருக்கும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடந்த ரொம்ப நாளாகவே பொருளாதாரத்தில் உயர்வு நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா சம்பள உயர்வுங்கிறது ஒரு மனிதனுடைய கிராஜுவலான வளர்ச்சியை குறிக்கக்கூடியது. இன்றைக்கி ஒன்று சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, இதை விட இன்னும் அதிகப்படியான ஒரு சம்பளத்தை அவர் வாங்கணும், ஒவ்வொரு மாதமும் அதிகரிக்கணும், அல்லது ஒவ்வொரு வருடமாவது அதிகரித்தா தான் அது என்ன அவருக்கு வளர்ச்சியே கொடுக்கும். அப்போது ரொம்ப நாளாக வளர்ச்சியே இல்லாத இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த மாதம் சம்பள உயர்வு ஏற்படும். வாழ்க்கையிலே நல்ல ஒரு அபிவிருத்தியான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது கடகராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த புத பகவான் எப்படி மாறுறாரோ சுக்கிரனினுடைய மாற்றம் 11க்கு வராரு. இந்த மாதம் 29ஆம் தேதி ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் மாறுறாரு. அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுது, பேர் அதிர்ஷ்டம். நீங்கள் ஏன்னா 11ஆம் தேதி 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உட்கார போகிறாரு. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அபிலாசைகள், மன கீர்த்திகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. ரொம்ப நாள் நீங்கள் மனசில் சங்கல்பம் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக இது நடக்கணும் இது நடக்கணும் இது நடக்கணும்னு வேண்டிட்டு இருக்கீங்களா, நிச்சயமாக இந்த மாதம் நடந்துருங்க. கடகராசிக்காரங்களுக்கு அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்பட போகுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமாக கடகராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் இந்த சனி பகவானை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த குருவினுடைய பார்வை அவர் கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு ஏற்பட்டக்கூடிய பல உடல் உழைப்பான சூழ்நிலைகள், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறும். குருவினுடைய பார்வைக்குள்ளே வந்துடுறதுனால அஷ்டம சனியினுடைய உபாதைகளை வெறுவாக இந்த குரு பகவான் குறைக்க போகிறாரு. முக்கியமாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிடுங்க, ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டுவாங்க. நல்ல பலன் கடகராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சனிக்கிழமை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்துலலாம் வெத்தலை மாலையை போட்டுவாங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக. அதனால் இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதோ ஒரு விஷயங்கள் கூடுதலாக இருக்குது, நிறையா கிடைக்குது, இல்லை கம்மியாக கிடைக்குது, தடையாக கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பலனுக்கு கடுமையான எதிர்வினை
ஆற்றும்படியான ஒரு கிரகம் இருக்குது. அது என்ன கிரகம் அல்லது அது என்ன செய்யும், அது எது மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றுது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு அதை சமன்படுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் உங்கள் தனித்துவமான ஜாதகத்தை நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா அடியனுடைய நம்பர் இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்க்ரீனில் கூட இருக்குது. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைன் மூலமாக அடியன் இருப்பது திருவான்மியூரில் இருக்கேன், சென்னை திருவான்மியூரில். நேரடியாக கூட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஜாதகம் பார்க்கலாம். அல்லது உங்களோட நான் வெளியூரில் இருக்கேங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கேன், நான் ஃபோன்லேயே உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா ஃபோன்லேயே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நிறைய நம்ம அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறது, நிறைய கிரக பிரவேசங்கள், அதே போல் வந்து நிறைய சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையா செய்து கொண்டிருக்கிறதுனால ஒரு தினம் அல்லது மறுதினம், இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்கன்னா ஒன்று இன்னிக்கோ அல்லது மறுநாள்லையோ நீங்கள் உடனே கூட அல்லது 2-3 நாளில் கூட நீங்கள் உடனே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு உண்டான பலன்களை ஆலோசனை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். சிவாய நமः.